بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على 50: شهادة أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலகம் முழுவதை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணவாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடைச்சுவடுகளை தொடராமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று விளங்கிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே துல்காய்தாவுடைய 2வது ஜும்மாவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய அந்த செவி புலன்களையும் முழுமையாக இறைவனை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய்நொடி இல்லாத வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்களித்து மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். இறுதியாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். நம்முடைய மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமைகளையும் அதை தெரிந்து கொள்வதும் அதன்படி அமல் செய்வதும் கட்டாயம் கடமை என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒவ்வொரு கடமைகளும் மார்க்கத்திற்கு கட்டாயமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது என்னால் முடியும், இது என்னால் முடியவில்லை, இது என்னால் செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியவில்லை என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதை கட்டமைத்து கொடுப்பது, அதை அமல் செய்வது ஒவ்வொரு மோமினாகப்பட்ட ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த துல்காய்தா பிறந்துவிட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான்: வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலகம் முழுவதும் இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான வார்த்தைகளில் இறுதி கடமை என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி என்னும் வணக்கத்தை நிறைவேற்றிட இன்று உலகம் முழுவதும் கஅபாவை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் செல்லுவதற்கு தயாராக இருப்பதை பெருமக்களே நாமெல்லாம் கண்டு வருகின்றோம். கிழக்கே
சீன நாடு முதல் மேற்கே அமெரிக்கா நாடு வரை இப்படி இதர உலக நாடுகள் அனைத்து நாடுகளிலிருந்தும் ஒன்றுக்கொன்றாக கொத்து கொத்தாக காபத்துல்லாவை நோக்கி செல்ல தயாராக இருப்பதை பெருமக்களே நாம் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனித சமுதாயத்தினர் ஒவ்வொரு மதத்தினரும் எத்தனையோ வேத புராணங்கள் அவரவர்கள் மதத்தினருக்கு சொல்லி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய மார்க்கம் கொடுத்த இந்த சட்டத்திட்டங்களை நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது பெருமக்களே, ஒவ்வொரு கடமைகளிலும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களிலும் பாகுபாடு இல்லாத கடமைகளாக கட்டமைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்க்கலாம், தொழுகையாக இருக்கட்டும், அதே போன்று குறிப்பாக ஹஜ்ஜினுடைய யாத்திரைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிறம், இனம், தோற்றம், பணம், பதவி போன்ற எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாத ஒரு அமல் இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே, அது ஹஜ்ஜினுடைய கௌபாவை வலம் வரக்கூடிய அமலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நாட்களில் ஒன்று கூடி தங்களை ஒரே இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை ஒரே உடையில் மிகவும் எளிமையான ஆடையை அணிந்து கொண்டு அல்லாஹு தாலாவினுடைய சன்னிதானத்தை வலம் வருவது இருக்கின்றதே, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இதை நாம் ஒவ்வொரு கடமைகளிலும் நாம் பார்க்கலாம். தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும். ஆனால் குறிப்பாக நிறம், மொழி, இடம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஹஜ்ஜினுடைய யாத்திரையில் தான் நம்மால் பெருமக்களே பார்க்க முடியும். தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் அதிகபட்சமாக உள்ளூர் மக்கள் மட்டும் தொழுவார்கள். நோன்பு இருக்கின்றது என்று சொன்னால் தனக்கும் இறைவனுக்கு உட்பட்டதாக இருக்கும். அதே போன்று ஜக்காத் இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ஜினுடைய கடமை மட்டும்தான் உலகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தினரும் மார்க்கத்தை ஏற்ற ஒவ்வொரு மூமினும் ஒன்றுபடக்கூடிய ஒரு இருப்பிடமாக பெருமக்களை இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனையை கொடுத்திருக்கின்றான். உலகத்திலே மோமினாக படைத்து விட்டான் என்று சொன்னால் நாம் சொல்லிவிட முடியாது, அல்லாஹ் என்னை மோமினாக படைத்திருக்கின்றான், நான் கலிமா சொல்லி இருக்கின்றேன், ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கு சோதனையை கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், மோமினாகப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாம் என்ன செய்கின்றோம், சோதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலகத்திலே பெருமக்களை நாம் கண்கூடாக பார்க்கலாம். சிலருக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே தாய் இல்லை, சிலருக்கு தந்தை இல்லை, சிலருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சிலருக்கு தாய் இருக்கின்றது, தந்தை இருக்கின்றது, ஆனால் திருமணம் முடிக்காமலேயே அவருடைய வாழ்க்கை முழுமை பெற்று விடுகின்றது. சிலருக்கு திருமண வாழ்வில் தாயும் இருக்கின்றது, தந்தையும் இருக்கின்றது, திருமணமும் முடிந்து விட்டது, ஆனால் திருமண வாழ்வில் நிம்மதி இல்லாத மக்கள் இன்றைக்கு அதிகமான மக்களை பெருமக்களே நாம் கண்டு வருகின்றோம். ஆனால் திருமணம் முடிந்து விட்டது, திருமணத்தில் நிம்மதியும் இருக்கின்றது, ஆனால் பலரை நாம் பார்க்கின்றோம், எனக்கு நிம்மதி இருக்கின்றது, ஆனால் எங்களுக்குள் பல வருடங்கள் கடந்தும் கூட எங்களுக்கு குழந்தை இல்லை என்பதாக இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே போன்று சில மக்களுக்கு அல்லாஹ் குழந்தையே கொடுக்கின்றான், எதை கேட்கின்றார்களோ அதை கொடுக்கின்றான், ஆனால் அந்த குழந்தை ஊனமுற்ற குழந்தைகளாக உருவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். சிலருக்கு திருமணம் முடிந்து சில வருடங்களிலேயே சில மாதங்களிலே அந்த உறவு பிரிந்து விடுவதை பெருமக்களே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சிலருக்கு பணம் இருக்கின்றது, ஆனால் பணத்தினால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மோமினை படைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள்.
நீங்கள் மூமின் என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு சோதனையை கொடுத்து விட்டான், ஏன் சோதனையை கொடுக்கின்றான் என்பதாக ஒருபோதும் நினைத்து விட வேண்டாம். மூமினாக ஒருவர் உருவாக்கி விட்டார் என்று சொன்னால், உருவாக்கம் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அவரிடத்திலே சோதனையை கொடுத்து தான் நன்மை எடுப்பான் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே பெருமக்களே, சோதனையிலே பெரிய சோதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சிலருக்கு ஹஜ்ஜுடைய நசீபு, பொருளாதாரம் இருக்கின்றது, வசதி வாய்ப்பு இருக்கின்றது, உடல் அமைப்பு சீராக கொடுக்கப்பட்டும் அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். இப்படி தாய் இல்லை, தந்தை இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை, ஊனமுற்ற குழந்தை, திருமணத்தில் பந்தம் சரியில்லை, எதுவாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்தான் மிகப்பெரிய சோதனைக்கு உரியவர் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஏன் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஹஜ்ஜி நமக்கு சாத்தியப்படுமா? நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை, வசதி வாய்ப்பு இருந்தும் உடலமைப்பை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை, எப்படி நாம் ஹஜ்ஜி செய்ய முடியும்? இந்த நேரத்திலே இது எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக பெருமக்களை நாம் ஒருபோதும் நினைத்து விட முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏழையாக இருப்பார், வசதி வாய்ப்பிலே குண்டு இருப்பார், அவரிடத்திலே பொருளாதாரம் இருக்காது, உடலமைப்பு சீராக இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாடிவிட்டான் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய கஅபாவை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுவான், கொடுத்து கொண்டிருக்கின்றான் அநேக மக்களுக்கு. எனவே இதிலே வசதி வாய்ப்பு என்பது பெரிதாக நாம் நினைத்து விட முடியாது. முதலிலே மோமினாகப்பட்டவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மோமினும் நியத்தை வைக்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய மரணத்திற்கு முன்பாக நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை, அந்த காபத்துல்லாவை வாழ்நாளிலே ஒரு முறையாவது தரிசித்து விட வேண்டும், பார்த்து விட வேண்டும் என்பதாக அந்த நியத் அவரிடத்திலே தஹக்கீக்காக கட்டாயமாக அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிய்யாத்துகளை சரியாக இருந்தது என்று சொன்னால் நிரப்பமாக்கி கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இதான் நம்முடைய வார்த்தைகளிலே, புழக்கத்திலே, ஹதீஸினுடைய அடிப்படையிலே ஹஜ் என்பது இறுதி கடமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வலில்லாஹி அலன்னாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மார்க்கம் என்பது 5 கடமைகள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா, வ இகாமு ஸலாத் தொழுகை, வ இதாவு ஸகாத் வ ஸௌமு ரமலான் நோன்பு, வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு உடலமைப்பு சீராக பெற்றது என்று சொன்னார் பெருமக்களை அவர் மீது ஹஜ்ஜி கடமை கட்டாயம் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. இது எப்படி என்று சொன்னால் வார்த்தைகளிலே கடைசி பழக்கங்களாக அந்த ஹதீஸுடைய தோரணையிலே புழக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இதை வைத்து நாம் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால், பொருளாதாரம் இருந்தாலும் கூட, வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட கடைசி கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். கடைசி கடமை, இறுதி கடமை வயதானது பின்னால் நாம் செய்து கொள்ளலாம் என்பதாக பெருமக்களே இன்றைக்கு அநேக மக்கள் நியத்து வைத்து விடுகின்றார்கள். அந்த பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு சீரமை உடலமைப்பு சீராக இல்லாத பட்சத்திலே தடுமாறி என்ன செய்யறாங்க, அங்க போய் அந்த ஹஜ்ஜினுடைய யாத்திரையை முழுமையாக அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துடிப்பான இரத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ, துடிப்பான உடலமைப்பை கொடுத்திருக்கின்றானோ, அந்த தருணத்திலேயே என்ன செய்ய வேண்டும், இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கின்றன. எனவே நம்முடைய பழக்கத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கடைசி கடமை என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் என்ன செய்யணும், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் ஒவ்வொரு மூமினும் தெரிந்து கொள்வது கட்டாயம் என்பதாக பெருமக்களை மார்க்கம் சொல்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், முடிந்தவரை என்ன செய்யுங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் என்ன செய்யுங்க, பூர்த்தியாக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சரி, ஹஜ்ஜின்னு சொல்றீங்க, ஹஜ்ஜின்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு பெருமக்களை விளக்க வேண்டியதா இருக்குது. ஹஜ்ஜி என்றால் என்ன? அரபி புழக்கத்தில் ஹஜ்ஜி என்ற வார்த்தைக்கு நாடுதல், அரபியினுடைய டிக்ஷனரியிலே ஹஜ்ஜி என்றால் நாடுதல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது.
எதை நாடுறது? அல்லாஹ்வை நாடுவது, அல்லாஹ்வுடைய இடத்தை நாடுவது, அல்லாஹ்வுடைய வீட்டை நாடுவது, அல்லாஹ்வுடைய கஅபாவை நாடுவது. இப்படி ஹஜ் என்ற வார்த்தைக்கு ஒரு சொல்லால் என்ன புழக்க வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் நாடுதல். எதை நாடுதல்? துல்ஹஜ் மாதத்தில் நாடுதல் என்று சொன்னால் அதற்கென்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹஜ் என்றால் 40 நாட்களுக்கு முன்பாகவே அல்லது 35 நாட்களுக்கு முன்பாக போய் 35 நாட்கள் என்ன செய்யறாங்க, அங்க ஹஜ் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 35 நாட்கள் ஹஜ் செய்யறது இல்லை. ஹஜ் என்பது துல்ஹஜ்ஜினுடைய என்ன செய்யறது, பிறை 8ல இருந்து 8, 9, 10, 11, 12 அல்லது 13 இந்த இதரப்பட்ட இந்த நாட்கள்ல தான் ஹஜ்ஜினுடைய சில கடமைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சட்டமாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நாட்கள்ல மட்டும்தான் இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்ன செய்யப்படுது, அங்கே வலம் வரப்படுது. அங்கங்க என்னென்ன சட்டங்கள் செய்யப்படுது, காபாவை வலம் வர்றது, தவாப் செய்வது, சஃபா மர்வாக்கு போறது, முஸ்தலிஃபா, இப்படி சில சட்டத்திட்டங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5-6 நாட்கள்ல கடமையை பூர்த்தி செய்வதுதான் என்ன செய்யுது, ஹஜ்ஜினுடைய முழு கடமைகள். இதைத்தான் அரபியிலே சொல்லுவார்கள் ஹஜ் என்ற வார்த்தைக்கு நாடுதல். இந்த இதர அமல்களை மார்க்கம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றதோ, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா அங்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றதோ, இந்த இதரப்பட்ட 5-6 நாட்களில் செய்யக்கூடிய கடமைக்குத்தான் ஹஜ் என்று நாடுதல் என்பதாக மார்க்க பெருமக்களே சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆன்ல இந்த ஹஜ்ஜை பத்தி சொல்லி காட்டுறான். நீங்க மக்களுக்கு ஏவிக்கிட்டே இருங்க, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்கள் யார் சக்தி பட்டு விட்டார்களோ உடலாலும் பொருளாலும் அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். தாமதப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு புழக்கத்தில் நம்ம தாமதப்படுத்த மாதிரி கடைசியில் போய்க்கிடலாம், என்ன வயசான பின்னாடி போய்க்கிடலாம், எல்லா பேலன்ஸ் என்ன செய்து முடிஞ்சு கணக்கு வழக்கு எல்லாம் முடிஞ்சு மீதம் இருந்தா போயிருக்கலாம். இப்படி போறது இருக்கிற பெருமக்களே, இன்னைக்கு நிறைய மக்கள் அதை நியத்து வைத்து செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜி முழுமை பெறுமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒரு 2 ரக்காயத்து ஒரு ஜும்மா தொழுகை வர்றோம், ஜும்மா தொழுகை வந்தா எதை வர்றோம் போறோம் முட்டி என்ன எந்திரிச்சு போறோம், இது ஜும்மாவுடைய கடமையை நம்ம பெருமக்களை பூர்த்தி செய்துதான் ஆக முடியாது. ஜும்மாவுடைய தொழுகையினுடைய கடமைகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, எல்லா விஷயங்களையும் தெரிந்து செய்யும் பொழுதுதான் அதற்கு முக்கம்மலான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து, ஓதலை அப்படின்னு சொன்னா தொழுக கூடாது. இதுவெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சு செய்யும் பொழுதுதான் அதிலே நன்மை இருக்கின்றது என்பதை மார்க்கம் சொல்கின்றது. இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய யாத்திரைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எதுவுமே தெரியல, எங்களுக்கு கைடு வருவாங்க, எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க என்ற அடிப்படையில் தான் பெருமக்களே இன்னைக்கு கடைசி கடமையாக நம்ம வச்சுக்கிடுவோம், கடைசியாக போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துடுறோம். இன்னைக்கு அல்லாஹ் சொல்றது மாதிரி என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு சென்றுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன செய்யறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி திருப்பி அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க அன்று பிறந்த பாலகனை போன்று நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்களா? சிந்தனை செய்து பாருங்க. இன்னைக்கு அதிகபட்சம் ஹஜ்ஜிக்கு போனவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ஜிக்கு போனவங்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்குது, நிறைய வணக்க வழிபாடுகள்ல நிறைய குறைகள். ஹஜ்ஜில அவர் என்ன செஞ்சிருப்பாரு, தஹஜ்ஜத்தை விடாம தொழுதிருப்பாரு, எல்லா விஷயங்களும் செஞ்சிருப்பாரு. இங்க என்ன செய்வாரு, பல்ல ஒழுங்கா தொழுக மாட்டார். நிறைய மக்களை நீங்க பார்க்கலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜை சரியான முறையில் அவர் பூர்த்தி செய்து வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அன்று பிறந்த பாலகனை போன்று ஆக முடியும். எனவே நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் அன்றைக்கு பிறந்த பாலகனை போய் ஆயிட்டேன், ஏன்னா எல்லா நன்மையும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. மன்னிக்கப்படும். எப்பொழுது மன்னிக்கப்படும் என்று சொன்னால் சகோதர பெரியார்களே, அங்கிருந்து வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைத்துக் கொண்டால் மட்டுமே அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகின்றார், அவர் முழுமையான ஹாஜியாக ஆகின்றார். இல்ல அங்க போனோம், எல்லாம் கிருகையில செய்து கொடுத்தாங்க, எங்க கடமை பூர்த்தி ஆயிடுச்சு, பழைய எங்க தேசத்துக்கு வரும்பொழுது பழைய மாதிரி நாங்க இருந்துடுறோம் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜினுடைய சிறப்பை அவர் முழுமையாக விளங்கவில்லை என்பதைத்தான் பெருமக்களே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்றுதான் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்கூட்டியும் எப்படி செஞ்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பிறகு அன்று பிறந்த பாலகனை போன்று நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை சரியான முறையில உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும். அதே போன்று போறதுக்கு முன்னாடியும் சில சட்டத்திட்டங்கள் அதுக்கென்று ஒவ்வொரு விஷயங்களுக்குமே மார்க்கம் என்ன சொல்றது, இதை தெரிஞ்சு செய்யுங்க,
தெரிஞ்சு அதை கடமையை பூர்த்தி செய்யும் பொழுது தான் என்ன செய்ய முடியும், அது அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தெரியாமையே போயிடுறது, அவங்க முட்டி விழுறாங்க, நாங்களும் முட்டி விழுறோம், அவங்க எந்திரிக்கிறாங்க, நாங்களும் எந்திரிக்கிறோம், இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்ன பெருமக்களே, அந்த ஹஜ்ஜிலே எந்த விதமான பிரதிபலிப்பையும் ஏற்படுத்த முடியாது, எடுத்து வர முடியாது என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் ஹஜ்ஜை நமக்கு ஊக்கம் கொடுக்கும் பொழுது வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜி செய்வது அல்லாஹ்விற்கு காட்ட வேண்டிய மிகப்பெரிய கட்டாய கடமை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டுவான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஹ்தூக ரிஜாலன் வஅலா குல்லி ஆமிரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜினுடைய கடமைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜை பற்றி வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹஜ்ஜுடைய என்ன காலகட்டம் வந்துருச்சு, ஹஜ்ஜை ஏவுங்க, ஹஜ்ஜி சாதாரண கடமை இல்லை, எல்லாரும் போகலாம், எல்லாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை ஆர்வப்படுத்திக்கிட்டே இருங்க. எப்படி ஆர்வப்படுத்துங்க, தனிப்பட்ட முறையில் இல்லை, பொது அறிவிப்பு செய்யுங்க. வலில்லாஹி வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஹ்தூக ரிஜாலன் வஅலா குல்லி ஆமிரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அல்லாஹ் சொல்றான். பொது அறிவிப்பு செய்யுங்க. இன்னைக்கு ஹஜ்ஜுடைய விஷயங்கள்ல பொது அறிவிப்பு என்பது இன்னைக்கு வியாபாரமாக ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்கிறோம், உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதை என்ன செய்யறாங்க, ஒரு வியாபாரமாக, ஒரு பிசினஸ், ஒரு குறிக்கோளாக எடுத்து இன்னைக்கு செய்யப்படுது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாஜிகளுக்கு, மோமின்களுக்கு, மக்களிடத்துல நீங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை யாவப்படுத்திக்கிட்டே இருங்க, ஆர்வம் மூட்டிக்கிட்டே இருங்க. ஏன்டா நான் நாடணும் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்க ஆர்வப்படுத்த தான் அவங்க எங்க தூரமான இடங்களில் இருந்து வருவார்கள், ஒட்டகங்கள் அதாவது வாகனங்களில் இருந்தும் வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அத்தியாயம் இன்றைக்கு பெருமக்களே உலகம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்னைக்கு நம்மளால முடியல, என்ன எங்களால முடியல, நாங்க நியத்து வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் டார்கெட்டை தாண்டி என்ன செய்யுது, அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுல நிறைய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பொருளாதாரம் உள்ளவங்க தான் போறாங்க, பொருளாதாரம் உள்ளவங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. பெருமக்களே, அது நோக்கம் இல்லை, பொருளாதாரம் பெரிய நோக்கமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நியத்து சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நியத்து உங்களோட உள்ளத்துல என்ன சரியான முறையில நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா, நான் யார் நாடுறா, நாம நாடுறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பல வரலாறுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும், ஹஜ்ஜிக்கு உள்ள ஆயத்தங்களை, ஹஜ்ஜிக்குள்ள என்ன செய்யணும், ஆர்வங்களை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை, நாங்க எங்க போறோம், இதெல்லாம் சாத்தியமாகுமா, அதெல்லாம் இருக்கிறவங்க போற என்ன பெரிய வெளிநாடுகள் இருக்கிறவங்க தான் போக முடியும், அதெல்லாம் பொருளாதாரம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் பெருமக்களை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னமல் ஆமாலு இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை என்ன செஞ்சிருவான், நாம எண்ணம் போல் வாழ்வு என்பதாக சொல்லுவார்கள். நம்ம என்ன எண்ணமோ அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், நாடிடுவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இதுல என்ன பலாபலன்கள், ஹஜ்ஜினுடைய கடமையை கொண்டு என்ன பலாபலன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். தாபிஉ பைனல் ஹஜ்ஜ வல் உம்ரா, தாபிஉ பைனல் ஹஜ்ஜ வல் உம்ரா ஃபைன்னஹுமா கஃபியானி, அந்த ஹதீஸுடைய தொடரில் ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்குது. நீங்க எந்த அளவு ஹஜ்ஜையும் உம்ராயும் சேர்த்து செய்ய நியத்து வைக்கிறீங்களோ, இரண்டும் என்ன அப்படின்னு சொன்னா கொல்லனுடைய துருத்தியானது, அதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கோடாரியை வச்சு அந்த தீக்கங்க அடிக்கிறான், ஒரு இரும்பை செய்கிறான், அந்த இரும்பு, வெள்ளி, பொன் ஆகியவற்றில் அழுக்குகளை அகற்றுவதை போன்று அது அடிக்கடிக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அது நெருப்பாக வரும். தங்கமாக இருக்கட்டும், அதை உருக்கும் போது நெருப்பாக ஆகி அதனுடைய கழிவுகள் எல்லாம் என்ன செய்யும், வெளியாகும். நம்ம பார்க்கிறோம், ஒரு தங்கத்தை போய் நகை கடையில் நீங்க கொடுக்குறீங்க வைங்க, அதை பழைய நகையா இருக்குது, இதை வித்து காமிங்க, இதை வித்து தாங்க அப்படின்னு சொன்னா அதை முதல்ல உருக்குவாங்க. உருக்கி எடுத்த பின்னாடி அதுல உள்ள என்ன செய்யுது, அந்த அழுக்குகள்லாம் என்ன செய்யும், தனியாக வெளியே வந்துடும். இது மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கின்றதே ஃபைன்னஹுமா கஃபியானில் ஃபிக்ர் வ துனூப கமா யன்ஃபானி கபீரு ஹைஸ் ஹதீதி, அந்த தங்கம் வெள்ளியை போன்றது. இல் ஹஜ்ஜ வல் மப்ரூஆ, அதற்கு உதாரணமாக ஹஜ் இருக்கின்றது,
அது மபரூரான ஹஜ் இருக்குது பாருங்க. மபரூரான ஹஜ்னா என்னங்க? அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஹஜ் செய்யறாங்க, எல்லாருமே பொருளாதாரத்தை செலவு பண்ணி போறாங்க. ஆனா எல்லாருடைய ஹஜ்ஜும் மபரூரான ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜி, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பதாக பெருமக்களை ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அங்க பதிவு பண்றாங்க. இல்ல ஹஜ்ஜில் மபரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தது என்று சொன்னால், கொள்ளையினுடைய அந்த தங்கத்தையும் வெள்ளியை அடித்து எப்படி அவன் அந்த தூசியை வெளியெடுக்கிறானோ அதே போன்று ஹஜ்ஜி என்பது சரியான ஹஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வறுமையையும் அவனுடைய குடும்பங்களில் இருந்து வறுமையையும் பாவங்களையும் முழுமையாக அகற்றிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றது சொர்க்கத்தை தவிர. அந்த ஹாஜிகள் இருக்கிறாங்க பாருங்க, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக இருந்துச்சு, அவர் சரியா அந்த கடமைகளை பூர்த்தி செஞ்சாரு. அதற்கு பின்னாடி நாடுகள் துறந்து வந்த பின்னாடி இந்த நாடுகள்ல அவருடைய ஊர்கள்ல சரியான ஹாஜியாக எப்படி கடமையை அல்லாஹ் சொன்னானோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இவர்கள் தான் மபரூரான ஹாஜிகள், இவர்கள் தான் ஹஜ்ஜிக்கு உரியவர்கள். இவர்களுக்கு என்ன செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தவிர எதுவுமே கொடுப்பதில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு இடத்துல ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா இம் ஆர்ஜி மா இம்ராஜின் ஹாஜ்ஜுன் கத்துன், ஹாஜி இருக்கிறாரு பாருங்க, ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டார். நீ சாத்தியப்படுமா? நீ சொல்ல முடியுமா பெருமக்களே? ஹாஜி, ஹதீஸினுடைய வார்த்தைகள், ஹாஜி ஒருபோதுமே ஏழையாக இருக்க மாட்டார். அப்படின்னா நீங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் ஏழையா இருக்கிறாங்களே, நீங்க சொல்றதுபடி பார்த்தா ஹதீஸ்களுக்கும் என்ன செய்யுது, இன்னைக்கு போயிட்டு வந்த ஹாஜிகளுக்கும் முரண்பட்டு இருக்கின்றது என்பதாக பெருமக்களை நாம் கேட்கலாம். ஆனா அங்க ஹதீஸ் நம்ம பார்க்கணும், மபரூரான ஹஜ்ஜாக இருந்தால், அவர் சரியான முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால், ஹஜ்ஜிக்கு சென்று வந்த பிறகு அவர் சரியான முறையில் அவருடைய வாழ்க்கையை சரியாக நடத்தியிருந்தார் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார். இவர்தான் உண்மையான ஹாஜி என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஜ்ஜிக்காண்டி செலவழிக்கிறதுக்கு பாருங்க, இன்னைக்கு அதற்காண்டி ஒரு தொகையை கொடுக்கணுமா? இன்னைக்கு ரேட்ல பார்த்தா கவர்மெண்ட் அல்லாம தனியார்ட்ட 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பிசினஸ் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து இவ்வளவு பொருளாதாரத்தை செலவாக வேஸ்டேஜாக நம்ம ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினைப்பதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு செலவு செய்வது இருக்குது பாருங்க, அந்நஃபகத்துல் ஃபில் ஹஜ்ஜி, அந்நஃபகத்துல் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கு செலவழிப்பது இருக்குது பாருங்க, கந்நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன பிஸபஇன் மியத்து தைஃபின், அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் என்ன அறப்போடு செய்வதற்காக வேண்டி 1 திர்ஹம் செலவு பண்றார். அன்னைக்கு ரேட்டு ஹதீஸ். இன்னைக்கு 1 திர்ஹம் என்பது நம்ம என்ன செய்யலாம், கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில 1 திர்ஹம் போர் செய்வதற்காண்டி 1 திர்ஹம் செலவு பண்ணிட்டு போறாரு. அதை விட ஹஜ்ஜிக்காண்டி செலவு செய்வதுடைய நன்மை இருக்குது. எவ்வளவு 700 திர்ஹம் செலவு செய்வதை விட என்ன செய்யுது, அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜினுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய நன்மையை பன்மடங்கு ஆக்குறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதே போன்று அந்த ஹதீஸுடைய தொடரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஹாஜிகளை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஹாஜி? பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜிக்கு போறேன். நம் மக்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு துஆ செய்து அவர்களை சங்கைப்படுத்தி என்ன செய்யணும், அனுப்புவது மார்க்கத்தில் உடன்பட்டது. அவர்களை சங்கைப்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்யுது, அவர்களுக்காக துஆ செய்து அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன 2 விஷயம் ஹஜ்ஜில என்ன, அஃப்ஸுஸ் ஸலாம் ஸலாத்தை பரப்புவது, அத்ஐமுத் தஆம் என்ன மத்தவங்களுக்கு உணவளிப்பது, 2 விஷயங்களை ஹாஜிகள் செய்யறது நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பெருமைக்காக அல்ல பெருமக்களே, என்ன அவர் முன் வந்து அவருடைய பொருளாதாரத்திலிருந்து என்ன செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது, ஹாஜிகளை பற்றி சொல்லும் போது, அத்ஐமுத் தஆம் மக்களுக்கு உணவளித்துக் கொள்ளுங்கள், என்ன அஃஸமுஸ் ஸலாம் மக்களின் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள், முசாபாவை பரப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே என்ன செய்யறது, ஒரு ஹாஜி சென்றார் என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்புவது என்பது மார்க்கத்தில் உடன்பட்டது. அதே நேரத்தில் இவரா என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி பிறருடைய புகழ் பெருமை நமக்கு கிடைக்க வேண்டும், நம்ம ஹஜ்ஜிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை ஹாஜிகள் என்பதாக மக்கள் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்றார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹஜ்ஜை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். கடைசியில ஹஜ்ஜத்துல் விதா இருக்கு,
கடைசி பேருரையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னாடி ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஜ்அலு ஹாஜ்ஜன், அல்லாஹும்ம அஜ்அலு ஹாஜ்ஜன், யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை விட்டு எங்களை பாதுகாப்பு கொடு எனக்கு. எப்படிப்பட்ட ஹஜ்ஜி? அல்லாஹும்ம அஜ்அலு ஹாஜ்ஜன் லா ரியா ஃபீஹி வலா சும்அத்துன், பெருமைக்காக வேண்டி அடுத்தவர்கள் என்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்திலே எந்த மனிதர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக நிய்யத்து வைக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜிக்கு வருவதை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பு கொடு, அவர்களை பாதுகாத்து விடு, எங்களையும் பாதுகாத்து விடு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே துஆ செய்தார்கள். எனவே ஹஜ்ஜினுடைய கடமைகளை ஒவ்வொரு மோமினும் தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய தொடர்கள் என்ன, முஸ்தலிஃபாண்டா என்ன, சஃபா மர்வா எதற்காக வேண்டி சொல்லப்படுது, சஃபா மர்வாண்டா என்ன, ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக பிரித்து சொல்லப்படும். அதே போன்று குர்பானுடைய விஷயங்கள் நாட்கள் கடந்து கொண்டு இருக்கின்றது. துல்காதாவுடைய 2வது வாரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுது, துல்ஹஜ்ஜி 10ல் ஹஜ்ஜி பெருநா வந்துடும். இன்னும் 1 மாத காலம் தான், என்ன ஏறக்குறைய 1 மாத காலம் இருக்குது. அது குர்பானி கொடுக்கக்கூடியவங்க அதற்குள்ள தயாரிப்பை செய்து கொள்ளுங்க. அதனுடைய விஷயங்களை செய்யப்படும். குர்பானி கொடுக்க முடியாத என்ன மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, ஜமாத்தின் சார்பாக கூட்டு குர்பானி என்ற ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அந்த அடிப்படையில் அதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பங்கு 4000 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு மாடு 7 நபர்களுக்கு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதற்குள்ள தயாரிப்புகளை முடிந்தளவு என்ன செய்யணும், ஆடுகள் வசதி உள்ளவர்கள் ஆடுகள் வாங்குவதற்காக வேண்டிய என்ன செய்யணும், முயற்சிகள் செய்யணும். முடியாதவர்கள் பட்சத்தில் சும்மா நன்மையை நம்ம இழந்து விடக்கூடாது. அதற்காக என்ன செய்யணும், கூட்டு குர்பானிலையாவது என்ன செய்யணும், சேரக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு இலகுவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி